ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்க்கும்போதே டெம்ட் ஆகுற மாதிரி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் அம்மு, டார்க் டெவில் யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. திராட்சை முந்திரி சேர்த்துக்கோங்க. நெய் காயறதுக்கு முன்னே முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப சூடானதும் நீங்கள் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கிட்ட உடனே கருகி போயிடும். அதனால் நெய் காயறதுக்கு முன்னே சேர்த்துக்கிட்டு பொன்னிறமாக வறுத்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்து வச்ச நெய்லேயே திருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 kg அளவு கேரட் எடுத்து திருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு காய வச்சு 2 கிளாஸாக எடுத்திருக்கேன். ஒரே தடவை 2 கிளாஸ் பாலையும் ஊற்றாதீங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஊற்றுங்க. அந்த பால்லையே கேரட்டை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலில் நல்லா கேரட்டை வேக விடும்போது இந்த மாதிரி பால் நல்லா மேலே நுர கட்டி வரும்போது 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கேரட்லேயும் சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஓவராக சுகர் சேர்க்காதீங்க. போதுமான அளவு மீடியமாக சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. பேபிஸ் இருந்தால் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் ஜஸ்ட் கலருக்காக மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. சும்மா சொன்னேங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாலும் கேரட்டும் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து உங்களுக்கு ஒரு அரோமா வரும். நெய் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. வித்தின் செகண்டில் இந்த மாதிரி கலர் டிரான்சாக்ஷன் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேரட் அல்வா டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதும் வேஸ்ட் ஆகிடும். எல்லா பாலும் வற்றி லாஸ்ட் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து கிண்டிக்கோங்க. உங்கள் ஃபியான்ஸைக்கு 1 டைம் ஆகுது இப்படி செஞ்சு கொடுங்க. லைஃப் லாங் உங்கள் கேரட் அல்வாவை மறக்கவே மாட்டாங்க. அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட் ஸ்வீட்டில் இதையும் சேர்த்துக்குவாங்க. சீரியஸ்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சா கரையிற மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye from அம்மு டார்க் டெவில் யூடியூப் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ஆகுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.